தலைப்பு: சமயமத சன்மார்க்கமும் சுத்த சன்மார்க்கமும். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம ஆன்மீக பயணத்தில் மிகவும் ஆழமான ஒரு விஷயத்தை எளிமையாக பார்க்க போறோம். அது என்னன்னா, சமயமத சன்மார்க்கம் மற்றும் சுத்த சன்மார்க்கம். இந்த இரண்டு சொற்களும் ஒரே மாதிரி கேட்கலாம். ஆனா வள்ளலார் சொன்ன பார்வையில் பார்த்தா இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு. வாங்க மெதுவா புரிஞ்சிக்கலாம். நம்ம உலகத்துல எத்தனையோ சமயங்கள், மதங்கள் இருக்கின்றன. சைவம், வைணவம், சக்தம், வேதாந்தம், சித்தாந்தம், யோகம், பக்தி மார்க்கம், இப்படி பல பாதைகள். இவை எல்லாமே மனிதனை நல்ல வழிக்கு கொண்டு போக முயற்சி செய்கின்றன. அன்பு, ஒழுக்கம், பக்தி, தியானம், இறைநினைவு இவைகளை வளர்க்கின்றன. ஆனா வள்ளலார் என்ன சொல்றார்னா, இவை எல்லாம் பயணத்தின் ஒரு பகுதிதான், இறுதி இலக்கு இல்லை என்று. ஒரு மாணவன் பள்ளிக்கூடம், மேல்நிலை, கல்லூரி என்று படிப்படியாக போவது போல ஆன்மீகத்திலும் பல படிகள் இருக்கின்றன. அந்த படிகள்தான் சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம். இங்கே சில சித்திகள் கிடைக்கலாம், மன அமைதி கிடைக்கலாம், தெய்வ அனுபவங்கள் வரலாம், ஞான ஒளி தோன்றலாம். ஆனால் இவை அனைத்தும் இன்னும் முழுமை அல்ல என்று வள்ளலார் கூறுகிறார். அவர் சொல்கிறார், வேதாந்தம், சித்தாந்தம், யோகம், போதம், நாதம், கலா ஆகிய பல ஆன்மீக முடிவுகள் இருக்கின்றன. இவைகள் ஒன்றோடொன்று இணையும் நிலையே சமரசம் என்று சொல்கிறார்கள். அதாவது சண்டை இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் எல்லா மார்க்கங்களின் நல்ல அம்சங்களும் ஒன்றாக சேர்வது. ஆனால் இதற்கும் மேலே ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் சன்மார்க்க சமரசம். அதற்கும் மேலே இருக்கும் உயர்ந்த நிலைதான் சுத்த சமரசம். அங்கேதான் சுத்த சன்மார்க்கம் மலர்கிறது. நண்பர்களே, இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அப்படின்னா சமயங்களும் மதங்களும் தேவையில்லையா? இல்லை, வள்ளலார் அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்வது என்னவென்றால், அவை எல்லாம் படிகள். படிக்கட்டில் ஏறாமல் மாடிக்குப் போக முடியாது. ஆனால் படிக்கட்டையே இறுதி இடம் என்று நினைத்துவிட்டால் மேலே போக முடியாது. அதனால்தான் சமயமும் மதமும் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் அதிலேயே நின்றுவிடக்கூடாது. சுத்த சன்மார்க்கம் எதை நோக்கிச் செல்கிறது? ஒரே ஒரு இலக்கு, அரு. எல்லா உயிர்களிடமும் சம அன்பு, எந்த வேறுபாடும் இல்லாத கருணை. சாதி இல்லை, மதம் இல்லை, சமயம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. எல்லா உயிர்களையும் தன்னுயிராகக் காணும் நிலை. இதுவே சுத்த சன்மார்க்கத்தின் இதயம். வள்ளலார் இன்னொரு ஆழமான விஷயத்தையும் சொல்கிறார். சமய மத மார்க்கங்களில் பல பெரிய ஞானிகள் வாழ்ந்தார்கள். அவர்களுள் தாயுமான சுவாமிகள் போன்ற மகான்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய ஆன்மீக அனுபவங்களை அடைந்தவர்கள். ஆனால் வள்ளலாரின் பார்வையில் அவர்கள் இன்னும் சுத்த சன்மார்க்கத்தின் இறுதி நிலையை அடையவில்லை என்று கூறப்படுகிறது. இதை நாம் குறை கூறலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் வள்ளலார் அவர்களை மதிக்கிறார். அவர்கள் சாதகர்கள். அவர்கள் மிக உயர்ந்த ஆன்மீக பயணிகள். ஆனால் சுத்த சன்மார்க்கம் சொல்கிற இறுதி இலக்கு இன்னும் வேறு உயரத்தில் இருக்கிறது என்று மட்டும் கூறுகிறார். அந்த இறுதி இலக்கு என்ன? சாகாத நிலை, மரணத்தை வெல்லும் நிலை, அருள் முழுமையாக உடலிலும் ஆன்மாவிலும் வெளிப்படும் நிலை, சர்வசித்தி வெளிப்படும் நிலை, இறையருள் நிரம்பிய நித்திய வாழ்வு. வள்ளலார் சொல்வதன்படி சுத்த சன்மார்க்கத்திற்கு 3 படிகள் உள்ளன. முதல் படி ஷடாந்த சன்மார்க்கம், 2ஆம் படி சமரச சன்மார்க்கம், 3ஆம் படி சுத்த சன்மார்க்கம். இந்த 3 படிகளும் ஆன்மாவின் வளர்ச்சி பயணத்தை குறிக்கின்றன. அதேபோல் 3 சபைகளும் குறிப்பிடப்படுகின்றன. சிற்சபை, பொற்சபை, சுத்த ஞான சபை. இவை வெறும் கட்டிடங்கள் அல்ல, மனிதனின் உள்மாற்ற நிலைகளையும் குறிக்கும் ஆன்மீக அடையாளங்கள். நண்பர்களே, இவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரு வரியில் சொன்னால் என்ன?
சமயம் மனிதனை நல்லவனாக்கும். மதம் மனிதனை பக்தியுள்ளவனாக்கும். நாணம் மனிதனை விழிப்புணர்வுள்ளவனாக்கும். ஆனால் சுத்த சன்மார்க்கம் மனிதனை கருணையே வடிவான அருள் உயிராக்கும். வள்ளலார் எதிர்பார்த்த உலகம் என்ன? யாரும் யாரையும் வெறுக்காத உலகம். யாரும் பசியால் வாடாத உலகம். யாரும் மதத்தின் பெயரால் பிரியாத உலகம். எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழும் உலகம். இன்றும் நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். நான் எந்த சமயத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்பதற்கு முன், நான் எத்தனை உயிர்களுக்கு அன்பு செய்கிறேன் என்று கேட்போமா? நான் எந்த மதத்தை பின்பற்றுகிறேன் என்று கேட்பதற்கு முன், எத்தனை உயிர்களின் துன்பத்தை புரிந்து கொள்கிறேன் என்று கேட்போமா? அதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முதல் கதவு. அன்பான நேயர்களே, சமயத்தை தாண்டி, மதத்தை தாண்டி, வேறுபாடுகளை தாண்டி, அருளும் கருணையும் நிறைந்த மனிதநேய வாழ்க்கைக்குள் நம்மை அழைக்கும் ஒளிப்பாதையே சுத்த சன்மார்க்கம். அந்த அருட்பெருஞ்சோதி ஒளி நம் மனங்களிலும் பிரகாசிக்கட்டும். மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.